படம் ரொம்ப நல்லா இருக்கு. கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், டைவர்ஸ் போகாமல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கதை. ஸோ ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவைப்பட்ட கதை மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் நியூ ரோல்ஸாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாவே ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் பார்க்கல, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா இருக்குது கதை. ஃபுல்லாக ஃபேமிலி மெசேஜ் தான். இப்படி தான் இருக்கணும், ஃபேமிலி இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை நல்லா இருக்கு. தானும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோனியும் நல்லா நடிச்சிருக்காங்க. புது ஹீரோனியாக இருந்தாலும் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். த வீக்கெண்ட் ஸ்டோரி வந்து ஈஸியாக பிரேக்கப் பண்ணாதீங்க, ஈஸியாக டைவர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க தான் நான் ரொம்ப அதை விட்டு கொடுத்து போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படிதான் இந்த படம் வந்து என்ன சொல்றது, ஒரு 90s என்ன சொல்றது, முன்னாடி இருந்த ஜென்ரேஷனும் இப்போ இருக்கிறவங்களுக்கும், முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் மேபி தப்பு பண்ணியிருப்பாங்களா, அது இந்த ஜென்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்றதா ஸ்டோரி. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே நியூ ஆக்டர்ஸ் மாதிரியே இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாங் சொல்லவே வேணாம், பாட்டுக்காகவே திருப்பி அந்த படத்தை வந்து பார்க்கலாம். அப்படிதான் இருக்கு. டெக்னிக்கலா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்க. ராணா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ராணா என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஸோ ஆக்ஷன்லேருந்து சரி, எமோஷன்ஸும் அண்ட் டான்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான். அண்ட் ஓவராலாக டீமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான் அது. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் வரலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு தான் ஒரு மெயின் கான்செப்ட். நல்ல கான்செப்ட் தான் அது. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து ராணவ், அப்புறம் அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, சம்பத் சார் நல்லா பண்ணியிருந்தாரு, கஸ்தூரி மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி யங் கப்பிள்ஸ், புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம். பிரேக்ஃபாஸ்ட். ஆரவ் அண்ட் ஜானு அவங்க 2 பேரும் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அனதர் பேர் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. கஸ்தூரி மேமும் ரொம்ப நல்லா ஆக்ட். ஜிவி சாரோட மியூசிக்கும் நல்லா இருக்கு. என்னவென்று சொல்வதம்மா, இந்த படத்தை பற்றி நான் என்னவென்று சொல்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். சில லேடிஸ்லாம் கொஞ்சம் அழுதாங்க, ஏன்னா பாதி படத்துக்கு மேலே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுது. பாதி படம் ஒரு ஜாலியாக போச்சு, அந்த பாதி படம் ஃபுல்லாகவே ஒரு எமோஷ்னலாக போச்சு. 2 பேரும் ஆக்டிங் எல்லாருமே வந்து புது ஆக்டர்ஸ் மாதிரி புதுசாக வந்திருக்காங்க. சொன்ன இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி ஆரவுக்கு, அந்த பொண்ணுக்கு 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் அந்த ஃபைட் பண்ணுறது, அவங்க ஃபைட்டிங் போடுறது, லவ் சீனு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். இந்த படம் வந்து ஆல் த பெஸ்ட், சூப்பராக போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாக சொல்கிறேன். காலகட்டங்கள் மாற நம்ம லவர்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் மாறிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காதலர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னா அந்த விஷயம் தான் பண்ணுவாங்க, இந்த விஷயத்த பண்ணுன்னா அந்த விஷயத்த பண்ண, அந்த மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒன் டைம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி, அந்த பிளாஸ்பேக்கில் வர ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயினி மாசமாக இருக்கும்போது பல வேலைகளை பண்ணுது அந்த பொம்பளை. அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க. நீ ஒரு விஷயத்த பண்ணாதான் சொன்னால் தான் பண்ணுவாங்க. மொதல் வேலையை சரக்குலாம் அடிக்கூடாது, சிகரெட்லாம் குடிக்கூடாது தான் மாசமாக தான் அந்த வேலையை நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களோட ஹேபிட், அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. கதை சொல்ல வர பிரகாஷ் பண்ண மாதிரியே எனக்கு தெரில. ஆனால் ஃபஸ்ட் சாங் நல்லா இருந்துச்சு, செகண்ட் சாங் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பிஜிஎம்லாம் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்கலாம், அதுதான் ஒரு குறையா இருந்துச்சு. ஓகே, இல்லை டெக்னிக்கல் வைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க தலைவா. கதை வயசாகவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங் தான். செகண்ட் ஆஃப் சில கிரிஞ்சாக இருந்துச்சு சில இடத்துல. என்னடா இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்றது. அப்புறம் அப்பா அம்மா அந்த அப்பா வர்றவங்க, அம்மா வர்றவங்க, அவெல்லாம் கொஞ்சம் சில விஷயம் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் புதுசாக சொல்கிறவங்களோ ஒன்றுமே இல்லைங்க. பண்ணதே தான் பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கலாம் ஒன் டைம்.